ரெண்டாவது பாயிண்ட் வந்து அஹ்லு சுன்னா வல் ஜமா என்ற சொல்லக்கூடிய டெஃபினிஷன். அஹ்லு சுன்னா வல் ஜமா இதுக்குரிய விளக்கம். நான் பெரும்பாலும் வந்து ஷேக் அவர்களுடைய அந்த விஷயத்தையும் உங்களுக்கு தர ட்ரை பண்ணுறேன், மேலதிகமான விளக்கங்களை குறைத்து கொண்டு. நல்ல ஒரு நீங்கள் இது இந்த கிளாஸ் முடிக்கும் போது ஒரு புக்கை முடித்த ஒரு திருப்தி உங்களுக்கு இருக்க வேண்டும். ஒரு புக்கை படித்து முடித்தோம்ன்ற அதில் உள்ள இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு பூரணமாக கிடைக்க வேண்டும் என்பதால் அஹ்லு சுன்னா வல் ஜமா என்பதற்கு ஷேக் சொல்றார், ஹும் அஸ்ஹாபு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ மன் தபிஅஹும் பிஹ்சான் இலா யௌமித்தீன். அவர்கள் அஹ்லு சுன்னா என்பவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தோழர்களும் மறுமை நாள் வரையில் அவர்களை பின்பற்றுகிறவர்களும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களும் மறுமை நாள் வரையில் அவர்களை நல்ல முறையில் பின்பற்றுகிறவர்களும் அஹ்லு சுன்னா என்று அழைக்கப்படுவார்கள். இது ஒரு வரைவிலக்கணம். இன்னொரு வரைவிலக்கணம் சொல்றார், இதை கொஞ்சம் விரிவா சொல்றார். அல் முத்தமஸ்ஸிகூன பில் அகீதத்தி ஸஹீஹா அல்லதி கான அலைஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வத்தஃபக அலைஹா அஸ்ஹாபுஹு ரலியல்லாஹு அன்ஹும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த சஹாபாக்கள் எல்லோரும் ஏகோபித்த கருத்தில் இருந்த சரியான அகீதாவை பற்றி பிடிக்கக்கூடியவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த சஹாபாக்கள் எல்லோரும் ஏகோபித்த கருத்தில் இருந்த சரியான அல் அகீதா ஸஹீஹாவை பற்றி பிடித்து வாழக்கூடியவர்கள் அனைவருமே யாரு? அஹ்லு சுன்னா வல் ஜமா.